செந்தில் பப்ளிக் ஸ்கூல் தருமபுரி JEE மெயின்ஸ் 2026 மாணவர்கள் சாதனை. தருமபுரியில் உள்ள செந்தில் பப்ளிக் ஸ்கூல் வளாகத்தில் இன்று 24/4/2026 JEE மெயின்ஸ் 2026 தேர்வில் முன்னிலை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றோம். இவ்வாண்டு JEE மெயின்ஸ் 2026 தேர்வில் 97% மேல் பெற்று 6 மாணவர்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் சிறப்பான முயற்சிகள் இந்த வெற்றியின் மூலம் வெளிப்பட்டுள்ளன. எங்கள் மாணவர்களில் செல்வன் சுகந்த் JP 99.908%, செல்வி தேஜஸ்வினி MP 99.066%, செல்வன் சித்தார்த் ML 97.53%, செல்வன் தீபக்குமார் N 97.51%, செல்வன் துதிவந்த் H 97.43% மற்றும் செல்வன் ஸ்ரீவிஷ்ணுதேவன் KM 97.3% பெற்றுள்ளனர். தருமபுரி மற்றும் சேலம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று தங்கள் விடாமுயற்சியும் உறுதியான கல்வி முயற்சிகளாலும் இந்த பெருமையை பெற்றுள்ளனர். இந்த மாணவர்கள் பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர்களால் பாராட்டப்பட்டனர். தலைவர் திரு செந்தில் C. கந்தசுவாமி, துணை தலைவர் திருமதி மணிமேகலை கந்தசுவாமி, செயலாளர் திரு K. தனசேகர், பள்ளி தாளாளர் திருமதி தீப்தி தனசேகர், நிர்வாக அலுவலர் திரு J. கார்த்திகேயன், மூத்த முதல்வர் திரு C. சீனிவாசன், முதல்வர் திரு P. செந்தில் முருகன், துணை முதல்வர் திரு S. ராஜ்குமார், கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி M. ஞான கவிதா, பயிற்சி திட்ட தலைவர் திரு D. சரவணன், அனைத்து கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களின் சிறப்பான சாதனையை பாராட்டி அவர்களின் எதிர்கால முயற்சிகளில் வெற்றி பெற வாழ்த்தினர். Good morning everyone. First of all, I'd like to congratulate. So I thank you everyone. ஏன்னா ஒரு ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட எஃபர்ட்ஸ் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். அதில் இட்ஸ் அகெயின் எ டீம் ஒர்க், ஒரு கூட்ட முயற்சி தான் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த ரிசல்ட் அப்படின்றத கொடுக்க முடியும், இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ். இதில் வந்து எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். எல்லாரும் படிக்கலாம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாருமே படிக்கலாம், எல்லாரும் தான் படிக்கிறோம், கரெக்ட் தானே? எல்லாரும் படிக்கிறோம். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது யாரு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது யாரு? எல்லாரும் வாங்க முடியுமா? முடியுமா? முடியாது. முடியும் தானே? முடியும். ஆனா நம்ம செய்யல. அதுல வந்து அவங்க சக்சஸ் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. தட்ஸ் வை வந்து நம்ம இன்னைக்கு ஃபெலிசிட்டேஷன் we are giving to them. கரெக்ட் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளும் படித்தோம், நம்மளும் நல்லா தான் படித்தோம், நல்லா தான் செஞ்சோம், ஆனால் எங்கேயோ விட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த சக்ஸஸை பாராட்டணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம எல்லாரும் முன்னாடி வந்து அவங்கள வந்து நம்ம பாராட்டுறது அப்படின்றது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல், நம்ம அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். அதுதான் நீங்கள் எவ்வளோ பொருளோ இதோ வாங்கி கொடுக்கறத விட ஒரு கிளாப்ஸ் நம்ம கொடுக்குறோம் தெரியுமா? அந்த கிளாப்ஸ் வந்து அவங்கள வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து அவங்கள பொசிஷனுக்கு கொண்டு போவாங்க. ஸோ லெட் அஸ் கிவ் ஆல் ஆஃப் தம் எ வெரி பிக் கிளாப்ஸ் டு ஆல் தி சக்சஸஸ். ஏன்னா உங்களோட இது வந்து டார்கெட் இதோட முடியல. சுகந்தோ தேஜஸ்வினியோ உங்களோட டார்கெட்ஸ் இதோட முடிஞ்சு போயிடல. இந்த கிளாப்ஸை நினச்சி இதோட நான் வந்து சார் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் JEE மெயின்ஸ் தான் எழுதியிருக்கீங்க, IITக்கு 2 எக்ஸாம் இருக்குது. நீங்கள் IITயோட பார்டரில் வாசலில் போய் நின்றுருக்கீங்க.
வாசல்ல நின்னுட்டீங்க. அடுத்தது வந்து உள்ள கேம்பஸ்குள்ள போய் நீ கேட்குற சீட்டோட உட்காரணும்னா என்ன பண்ணணும்? ஜேஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம்ல நீ நல்ல மார்க் எடுத்து கிராக் பண்ணணும். புரியுது இல்லையா? இப்போ வாசல் படி வரைக்கும் போயிருக்க, கேட் வரைக்கும் போயிருக்க, இன்னும் உள்ள கூட போகல, கேட்டுக்கு போயிட்ட. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? உள்ள போய் ஐஐடியில் நீ என்ன சீட் எதிர்பார்க்குறியோ அந்த சீட்டை வாங்கணும். அதுக்கு ஜேஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம். ஸோ அது May 18th, கரெக்ட் தானே சார்? May 17th ஜேஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் வருது. ஸோ அதை நல்லபடியாக நீங்கள் எல்லாமே கிராக் பண்ணணும். ஸோ அதுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எந்த டைவர்ஷனும் வச்சுக்க கூடாது. சின்ன சின்ன ஒரு எல்லாம் 15 days தான் இருக்குது. அதை கிராக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம்னா அப்புறம் நம்ம தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்றது அடுத்த ஸ்டேஜ் அப்புறம் சொல்கிறேன். அடுத்த மீட்டிங்கில் பேசிக்கலாம். அதை இப்போதைக்கு ஒரே கோல் அது ஒன்று தான். அடுத்தது நீட் எக்ஸாம். இந்த சேம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஜேஇயில் இருப்பீங்க, நீட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை. ஸோ இந்த நீட் எக்ஸாமும் அதே மாதிரி மேல எப்போ சார் டேட்? அது May 3rd. இன்னும் ரொம்ப ஷார்ட். ஸோ என்னன்னா May 3rd வந்து நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த நீட் எக்ஸாமையும் வந்து கிராக் பண்ணணும். ஏன்னா வந்து அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எப்படி இன்ஜினியரிங்ல டாப் இன்ஜினியரிங் காலேஜ் ஆல் ஓவர் இந்தியா இல்லை, இன்ஜினியரிங் காலேஜில் டாப் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இன்ஜினியரிங் காலேஜில் டாப் அப்படின்றது வந்து ஐஐடி. அதுக்காக இவ்வளோ போராடுறோம். அதே மாதிரி மெடிக்கலில் எது டாப் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொன்னால் எது சொல்லுவோம்? ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஸோ அப்போ என்னன்னா அந்த எய்ம்ஸில் வாங்கணும். ஸோ மெடிக்கல் படிக்கிறதுன்றது எல்லாரோட கனவு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதில் நம்ம எங்கே வாங்கணும்? எய்ம்ஸில் வாங்கணும். எய்ம்ஸில் போய் படித்தோம். நான் வெளியே வரும்போது நான் டாக்டர்னு சொல்கிறது பெருமை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் நான் எங்கே படித்தேன்றது ஒரு பெருமை இருக்குது. கரெக்டு தானே? அதில் நான் எங்கேருந்து வெளியே வந்தேன்? எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட், நான் எய்ம்ஸோட ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நமக்கு இருக்குல்ல, அது நம்மளோட ஹிஸ்ட்ரியில் என்றைக்குமே இருக்கும். கரெக்ட் தானே? அதை மாற்ற முடியுமா? எனக்கு மற்ற டாக்டருக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இந்த ஸ்டேஜில்? அதாவது என்ட்ரி பேரியர், என்ட்ரிலேயே எனக்கும் மற்ற டாக்டர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா நான் எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ப்ரௌட். நான் மற்றவனை விட நான் அதுலேயே பெரிய ஆளாக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதிகப்படியாக விஷயங்கள் தெரியும், கற்றுப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் எனக்கு வரும், ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வரும். ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த May 3rd நடக்கக்கூடிய அந்த எய்ம்ஸ், அந்த நீட் எக்ஸாம்லேயும் சரி, நீங்கள் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். அதில் அதுதான் என்னோட ஆசைகள். இந்த ரெண்டுத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். I am very delighted to stand before all of you to address the gathering on the occasion of celebration of JEE Mains 2026. First of all, I would like to thank all of everyone who has supported me throughout my journey, especially my mother, my father, sister, relatives, the management of SPS, senior principal sir, chairman sir, secretary sir, Saravanan sir, Subbarao sir, principal sir, VP sir, ACO ma'am, and my teachers throughout the journey of 11th and 12th, Venkat sir, Sujit sir, Goli sir, Sudeshan sir, Mahesh sir, Tamil Moli ma'am, Ramdas sir, Bharat sir, and everyone who has supported me throughout this journey. Without them, I couldn't have come this far. I would like to share a few things that I have learned in this 2 years of JEE. First and foremost thing that I think everyone should have is consistency. I have seen many people fail JEE just because they lack consistency. And what do you mean by consistency? Let me explain. JEE is not that tough. It just requires you to do simple things but correctly every single day. For example, let's say an exam which can be cracked in 1 week or 1 month. But JEE is another exam which is a very different way. You need to study JEE for a whole 2 years to crack it. Because the syllabus is high, so you can't just crack it in few months. JEE requires you to study for whole 2 years. And this is the thing that makes many people fear about JEE. And I have seen many people fail in JEE because they are unable to bounce back. For example, a person who gets sick for at least 1 week, they might miss some few classes. So and because of that, they might fall behind few chapters and they might get the feeling of giving up. But this is where they should rebound back.
JEE is all about bouncing back and facing those hardships. And here I would like to talk about failures. Failure should not always be seen as an end of the journey. Many people have said that failure is a part of success. But let me explain what that actually means. A person who have never, there is nobody who had faced failures alone in their life. There is nobody who faced success also fully in their life. Even in my life, I faced a lot of failures. But what you should learn from failure is that you should analyze the failure. Failure is the only way by which you can know where you are weak at. And success is the way you can appreciate yourself, and by improving and analyzing the failures, by self-introspecting the failures, only then you can improve yourself and know what to do next. And for knowing what to do next, you need motivation and eliminate distractions. This is one common mistake and problem that I have heard many people say, that they don't have much motivation to study further. And for this thing, I think it's a wrong way to think this way. I think that people don't lack motivation, they lack clarity. And clarity, by which I mean, clarity means that you need to know what you are going to do for the next 2 years so that you can plan the things ahead and then focus towards that one goal. Break them into different smaller goals and then achieve your goal collectively throughout the 2 years. So finally, I would like to say that be clear, analyze your the failures, and also be clear, make a plan and achieve the success by being consistent. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எம் தீபகுமாரி பையன். நான் ஒன்றும் படிக்கல பெருசாக, நான் 9th தான் படிச்சிருக்கேன். ஆனால் என் பையன் படித்து மார்க் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் லைஃப்பில் ஜெயிச்சிருக்கேன். பையன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அவங்களும் சரியாக கவனிக்க முடியல. ஆனால் எங்கள் பையன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நைட்டு அவங்க 1 மணி 2 மணி வரைக்கும் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் அவனுக்கு கொடுத்தேன். அவங்க இப்போவே அவங்க அச்சீவ் பண்ணது எனக்கு நான் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் தான் ஸ்டேஜையுமே இதெல்லாம் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சும்மா வந்து சரி அவங்களோட கருத்து என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் பேசுனது நிற்கிறதில்ல. ஏன்னா நான் பிளான் பண்ணவே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறது ப்ரோக்ராம்ல இருந்தது, பேரண்ட்ஸ் பேசுறது இன்னைக்கு ப்ரோக்ராம்லேயும் இல்லை. ஸோ புரிஞ்சுக்கிட்டே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸோட சந்தோஷத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாமே செஷன் வந்து எனக்கு ஒழுக்கமா இருந்தது. அவங்க மதம் வந்து ஒருத்தர் அழும்போது அவங்க பேசும்போது ஒவ்வொருத்தரோட பேசும்போது கருத்துக்கள் வந்து எனக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம அப்பா அம்மா செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன? இது ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடியும். கரெக்ட் தானே? அப்பா அம்மாவுக்கு நம்மளோட வந்து நமக்காக கஷ்டப்படுற அப்பா அம்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது ஒண்ணுதான். அவங்களுக்கு என்ன பெருமை தேடி தரப்போம், அது நம்மளால என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு. அவங்க நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க கேட்டீங்கன்னா உயர் கொடுக்க சொன்னாலும் கொடுப்பாங்க. அதான் அப்பா அம்மா. உண்மையா இல்லையா? நீங்க நினைக்கிற லைஃப்ல நினைக்கிற ஹீரோஸ், நீங்க படத்துல பார்க்குற ஹீரோஸ் எல்லாம் வந்து ஹீரோ பேசிட்டு இருக்கீங்க. தே ஆர் நாட் த ஹீரோஸ். ஹியர் ஆர் த ரியல் ஹீரோஸ். வாழ்க்கை நிறைய தப்பான ஹீரோஸ் வாழ்க்கையை வச்சுட்டு இருக்கீங்க. அப்பானாவே எதிரி நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அப்பானாவே வந்து குடும்பக்காரர், அப்பானாவே எதிரி நிறைய பேர் வந்து அந்த வயசுல நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல உண்மை அது இல்ல. நம்மதான் இல்ல நிஜமாவே ரியல் ஹீரோஸ் யார்? நமக்காக ஒண்ணுன்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அப்பா அம்மாவை தவிர யார் வந்து முன்னாடி நிக்க போறான்னு சொல்லுங்க. யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. அதனால நீங்க அந்த அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயங்கள் வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பெருமையை தேடி தர ஒரே ஒரு விஷயம் தான். அதனால நீங்களும் நாளைக்கு வந்து இந்த மாதிரி முன்னாடி ஏறி உங்க அப்பா அம்மா மேல வந்து பேசுற அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும்ன்றதான் இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்றது. செய்தியே செய்வாங்க சத்தமா. லைஃப்ல வந்து ஒரு கோல், ஒரு ஆம்பிஷன், ஒரு வெறி இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், பசி எல்லாம் கண்ணுக்கே தெரியாது. இதெல்லாம் அது பெரிய பொருட்டா கூட தெரியாது. நமக்கு வந்து சாதிக்கணும்னு ஒரு வெறி இருந்தா போதும். ஃபீவர் 120 டெம்பரேச்சர் இருக்கு, உட்கார்ந்து மாத்திரை சாப்பிட்டு தான் நிற்கும்.
முடியாது. பட் ஆனா உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நினைக்கிற விஷயங்கள் சாதிக்கணும்ன்ற வெரி லைஃப்ல உங்க ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அது இருந்தாதான் இந்த பொசிஷனை ரீச் பண்ண முடியும்ன்ற இடத்துல திரும்பவும் சொல்றேன். ஆல் தி பெஸ்ட்.